வெற்றியும் ஒரு மாதிரி இருந்திருப்பான். அத பாக்குற பாண்டியும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். நேத்து நெடுமாறன் என்கிட்ட பேசினாரு. அவர் பேசுறத வச்சு பார்த்தா நான் ஐஷு கூட பேசுறது அவருக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாரு. அது மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு, பிரச்சனை ஆச்சுன்னா ஃபேஸ் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். பாண்டியும் வெற்றி கிட்ட அந்த ஆளு சும்மா பேசினாலே மிரட்டின மாதிரி தான் இருக்கும். மிரட்டி வேற பேசியிருக்காரு. இன்னொரு டீம் கிட்ட பேசாம தான் இருப்பாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். இருக்கிற வேலைக்கும் பிரச்சனை ஆயிட போது, நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியுமே சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்கிற வெற்றிக்குமே இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதனால வந்து வெற்றியும் ஐஷுவுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதனால இப்ப ஐஷுக்குமே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். வெற்றியுமே டெலிவரிக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். வெற்றியும் ஆர்டர் கொடுக்கறதுக்காக கிச்சனுக்கு பயந்து போயிருந்திருப்பான். ஐஷுமே இருந்திருக்க மாட்டா. அதுக்கப்புறம் கிரேஸுமே அங்க ஆர்டருக்காக கூப்பிட்டு இருந்திருப்பான். ஐஷுமே அங்க வந்து வெற்றி கிட்ட பேசாம ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. வெற்றியும் நெடுமாறன் பாத்திர போறேன்னு சொல்லிட்டு பயந்துமே அங்க நின்னுட்டு இருந்திருப்பான். அந்த ஆர்டருமே கொடுத்துட்டு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் வேற ரூம் சர்வீஸ் பையன் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க வந்து போயிட்டு இருப்பான். வெற்றியும் ஐஷுவை கண்டுக்காமலே போயிருந்திருப்பான். அப்ப ஐஷுவும் வெற்றி கிட்ட என்ன அவாய்ட் பண்றியா, நான் அப்படி என்ன பண்ண, எதுக்கு என்ன பார்த்தாலே போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. வெற்றி எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்கிற ஐஷு இப்ப கடுப்பாயிட்டு அப்படியே போயிட்டு இதுக்கப்புறம் நீ வந்து பேச கூட அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. சிதம்பரம் வீட கண்டுபிடிக்கிறதுக்காக ரகுபதி ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பாரு. இப்ப அவரோட வீடியோமே கண்டுபிடிச்சு அதுக்கு லொகேஷன் அனுப்பி இருந்திருப்பாரு. ஐஷுவும் வேணிக்கிட்டே இனிமேல் வெற்றி கிட்ட பேச போறதே கிடையாது, அவங்க கால இருந்து ஓவரா பண்ணி வேணும் வெற்றி அப்படி நடந்துக்கிறதுக்கான காரணமே உங்க அப்பா தான். இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து ஆபீஸர் கூட நீயும் வெற்றியை சுத்திட்டு இருந்தீங்களா, அதுக்கப்புறம் உங்க அப்பா வெற்றியை மீட் பண்ணி தகுதிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கும், அதுக்கப்புறம் அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. வெற்றி பாட்டு அவன் மேலேதான் பாத்துட்டு இருந்தா, நீ தான் இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் கிட்ட அவனை கூட்டு போன, உன்னாலேயே அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்கிற ஐஷுக்குமே போதும் மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஐஷு வெற்றி கிட்ட சாரி சொல்றதுக்காக வெற்றியுமே தேடிட்டு இருந்திருப்பான். பாண்டியும் ரொம்ப பதட்டமா எங்கேயோ போயிட்டு இருந்திருப்பா. ஐஷுமே பாண்டிய ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்திருப்பா. பாண்டியும் சுத்தி யாராச்சும் இருக்காங்களான்னு பாத்துட்டு அந்த சீக்கிரம் கிச்சனுக்குள்ளே போயிட்டு இருப்பா. ஐஷு பாண்டி எங்க போறான்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. பார்த்தா அங்க வெற்றியும் எல்லா பொருளுமே வச்சு சமைச்சிட்டு இருந்திருப்பா. அதை பாக்குற ஐஷுமே இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருப்பா. வெற்றியுமே ஐஷு கிட்ட போயிட்டு நான் பண்ணது தப்புதான், அதை நியாயப்படுத்த விரும்பல, இதுக்கு முன்னாடி நான் பல தப்பு பண்ணிருக்கேன், அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருந்தது இல்ல, எனக்கு இப்போ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அப்பயும் ஐஷு அது எதுவுமே கண்டிருக்க மாட்டா. வெற்றியும் அப்படி யாரோ மாதிரி பாக்காதீங்க, ஏதோ பொழப்புக்காக தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. ஆனா ஐஷு வெற்றி பேச எதுவுமே எடுத்துக்காம இப்ப அவளுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. இவ பாண்டியும் ஐஷு எப்படியே போய் கிச்சன்ல போய் போட்டு கொடுத்துருவா அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அதை கேட்கிற வெற்றியும் ஐஷு அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுக்குமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பா. பாண்டிக்கு வேலை வந்துட்டு இருக்கோன்றதால பாண்டிமே அங்க வந்து போயிட்டு இருப்பான். வெற்றிக்கும் ஃபுட் ஆர்டர் கொடுத்தவங்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அதனால வெற்றி இப்ப திரும்ப சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பா. வெற்றி உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கத பின்னாடி இருந்து யாரும் வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் ரகுபதியும் சிதம்பரத்தோட ஃபேமிலி எங்க இருக்காங்கன்றதுமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. கதவுமே போய் தட்டி இருப்பாரு. பார்த்தா வெற்றியோட அம்மா தான் வெளியே வந்திருப்பாங்க. வெற்றியோட அம்மாவும் ரகுபதி கிட்ட என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வெற்றி கூட்டம் தானா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. அதை கேட்கிற ரகுபதிக்குமே இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். அவரு இது சிதம்பரத்தோட வீடா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. வெற்றியோட அம்மாவும் அவர் என்னோட வீட்டுக்காரர் தான் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. சிதம்பரத்தோட ஃபேமிலியும் வெற்றியோட ஃபேமிலியும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிற ரகுபதிக்குமே இப்போ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கும்.